வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு இன்னைக்கு இளையதளத்தில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாளுக்கு நாள் அந்த விவாகரத்தை பற்றின செய்திகள் ஒவ்வொரு தரப்புக்கிட்ட இருந்து வரும்போது அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு இருக்குது. அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு நடிகை கூட தகாத உறவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த நடிகையை கண்டிப்பாக விஜய் தரப்பு அழுத்தம் கொடுக்கறத பொறுத்து நான் அதை வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன அந்த நடிகையை பற்றி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏஜேஸோட குடும்ப ஃபங்க்ஷனுக்கு ஒரே காரில் ஒரே கலர் ட்ரெஸ் கோடில் தாவேக தலைவர் விஜயும் த்ரிஷாவும் வந்திருந்தாங்க. இது பல்வேறு தரப்பினர்கிட்ட பெரிய பேசுபொருளாக மாறிச்சு, பெரிய விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு. இந்த நிலையில தான் த்ரிஷாவுக்கும் பார்த்திபனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அந்த சர்ச்சைகளில் த்ரிஷாவை பற்றி பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கலாட்டா அவார்ட்ஸில் த்ரிஷாவோட ஃபோட்டோ காட்டி ஒரு ஹைக்கூ கவிதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குந்தவையை கொஞ்சம் நேரம் குந்த வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த குந்தவையை நிரந்தரமாக வீட்லேயே குந்த வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமேலு அது நாம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண அவர் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரான அருணா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபுட்டேஜை மட்டும் வெளியிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நைட்டில் மெசேஜ் பண்ணியிருக்காராம். ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாராம். அப்படி சொல்லும் போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படியோ லீக் ஆகிடுச்சு. அப்படி லீக் ஆன பட்சத்தில் அவரே ஒரு மன்னிப்பு வீடியோ த்ரிஷாக்காக கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற, அடுப்பங்கரையிலே இருக்கக்கூடாது, பெண்கள் வெளியில் வரணும், நிறைய சாதிக்கணும், முன்னேறணும் சொல்கிறேன் நானே. இந்த மாதிரி ஒரு பெண்ணை பற்றி பேசுனது ரொம்ப தப்பு, இது ஒரு தவறான விஷயம். கண்டிப்பாக என்னை நான் த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அதாவது ஒரு பெண் 40 வயதில் ஒரு நடிகையாக இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 20 வயதில் யார் வேணாலும் நடிகையாக இருக்கலாம். ஆனால் 40 வயசுலையும் அந்த நடிகை அப்படிங்கிற அந்த ஹீரோயின் அப்படிங்கிற பட்டத்தை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக த்ரிஷாவோட அந்த 96 படத்தில் அவங்களுடைய நடிப்பை பார்த்து நானே மிரண்டு போயிருக்கேன். அதில் ஒவ்வொரு இடத்துல அவர் விஜய் சேதுபதியை தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவங்களுடைய நடிப்பும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷனும் இருந்திருக்கும். அதனால அவங்களுடைய இதுக்கு மேலே அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பிளஸிங்ஸும் அவங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விஜயோட வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுற முதல் நாள் நான் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான கூச்சமும் கிடையாது. உண்மையிலேயே அவருடைய வளர்ச்சியை நாளுக்கு நாள் நான் பார்க்கும்போது நான் பிரமிப்படைகிறேன். இன்னும் ஒரு பெரிய தூரத்துக்கு போகணும், இந்த ஸ்டேட்டோட ஒரு பெரிய பொசிஷனுக்கு அவர் வரணும் அப்படிங்கிற ஆசைப்படுறதுல முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையோட கடைசி வரைக்குமே பணம் கொடுத்து ஒரு கட்சியில் சேர சொன்னால் கூட நான் கண்டிப்பாக சேர மாட்டேன். அது என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு கண்டனம் தெரிவித்தது அடுத்து த்ரிஷா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதே தப்பு அப்படிங்கிற மாதிரி கோபமாக சொல்லியிருந்தாங்க. நான் அந்த விஷயத்தை தவறாக தான் செஞ்சேன், நான் தெரிஞ்சு செய்யலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதேமாரி நான் கேட்ட மன்னிப்புக்கு அவங்க ஏற்றுக்காமல் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன இருந்தாலும் நீ ஒரு 3வது மனுஷன் தான், சங்கீதா விஜய் தான் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான மனைவி, நீ 3வது மனுஷி தான். நான் சொன்னதில் எந்த விதமான தப்பு இல்லை, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தவறுக்கும் தப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். தவறு தெரியாமல் செய்கிறது, தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்கிறது. தவறுக்கு வருந்தலாமே தவிர தப்புக்கு வருந்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் மற்றும் சங்கீதாவை பற்றி ராதிகா சரத்குமார் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராதிகா சரத்குமார் ரீசெண்டாக சரஸ்வதி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டு பேசின வார்த்தைகள் ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போச்சு. தெலுங்கு சினிமா எனக்கு நிறைய கொடுத்துருக்குது. ஈவன் இன்ஃபேக்ட் என்னுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வெளிவந்திருக்குது. தெலுங்கு ஆடியன்ஸாக இருக்கட்டும், தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எனக்கு கொடுத்த அந்த விஷயங்கள் என்னால் எப்போவுமே என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நான் வரலட்சுமி சரத்குமாரை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீ தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை. என்னுடைய பேச்சை கேட்டு அவள் பண்ணின முதல் விஷயம் இந்த படத்தை அவளே ப்ரொடியூஸ் பண்ணி நடித்தது மட்டும்தான். இப்போ பார்த்தியா உனக்கு இந்த தெலுங்கு சினிமா எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு ஓரவஞ்சனையாக பேசுகிறீங்க, உங்களுக்கு தமிழ் சினிமா எவ்வளோ கொடுத்துருக்குது. இன்ஃபேக்ட் ஜீன்ஸ் படத்தில் உங்களுடைய ஐகானிக் கேரக்டர் எவ்வளோ ஒரு பேசு பொருளாக போச்சு. இன்றைக்குமே அதை பற்றி அந்த
அந்த விஷயத்த யாராலயுமே அந்த ரீக்ரியேட் பண்ண கூட முடியல. அவ்ளோ சூப்பரான ரோல்ஸ்லாம் உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி குடுத்துருக்கிற போது, நீங்க எப்படி இந்த தெலுங்கு சினிமா தான் பெருசு அப்படிங்கிற மாரி பேசலாம் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மறுபடியும் வந்து ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில முட்டாள்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாது. நான் சொன்ன பொருளோட அர்த்தமே வேற. அத கொஞ்சமாவது புரிஞ்சுகிட்டு பேசுங்க. முட்டாள்களுக்கு எவ்வளோ விளக்குனாலும் அவ்வளோ சீக்கிரமா அது புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு பிரைவேட்டான விஷயம். ஆனா இதுலயும் ரசிகர்கள் உள்ள நுழையிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் வேதனையா இருக்குது. இந்த மாரி விஷயத்த தயவுசெய்து நீங்க கொஞ்சம் எட்ட இருந்து பார்க்கிறதே ரொம்ப நல்லது. இதுக்கு கருத்து தெரிவிக்கிறதும், உங்களுடைய விமர்சனத்த முன்வைக்கிறதும் ரொம்பவும் அசிங்கமா இருக்குது. அடுத்தவங்களோட பெட்ரூம உங்களால எட்டி பார்க்க முடியுமா? அது மாரி தான் இருக்குது நீங்க அடுத்தவங்களோட டிவோர்ஸ பத்தி பேசுறது. அவங்கவங்க வேலைய பார்த்தா ரொம்ப நல்லாருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராதிகா சரத்குமாருக்கு ஃபேன்ஸ் என்ன ரிப்ளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்க உங்களுக்கு தமிழ் சினிமா தான் ஒண்ணுமே குடுக்கலல்ல. தமிழ் இண்டஸ்ட்ரியும், தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆளுங்கள பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அப்படிங்கிற மாரி ராதிகா சரத்குமார எல்லாருமே திட்டிட்டு வராங்க. அதுக்கு பதில் குடுக்குற வாரமா வரலட்சுமி சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசின அர்த்தம் வந்து தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து நல்ல இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்களே தவிர, அதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரி பத்தி அவங்க தப்பா எதுவும் பேசல. அந்த விஷயத்தையும், இப்ப நடக்கிற விஷயத்தையும் தயவுசெய்து முடிச்சு போட்டு பேசாதீங்க. யாருமே மத்தவங்களோட பிரைவேட் விஷயத்த பேசுறதுக்கு கொஞ்சமாவது கூச்சப்படணும். ஆனா அப்படி இல்ல. நடிகர், நடிகை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு பொதுவெளியில பேசுபொருளா வரத பார்த்தா ரொம்பவும் கஷ்டமாவும், அருவருப்பாவும் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது, ஏன் இந்த துறைக்கு நாம தேர்ந்தெடுத்து வந்தோம் அப்படின்னு நினைக்கவே எங்களுக்கு கூச்சமா இருக்குது அப்படிங்கிற மாரி வரலட்சுமி சரத்குமார் சொல்லியிருந்தாங்க. ராதிகா சரத்குமார் இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய் கிழவியோட படத்த அ நாங்க வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக நீங்க எவ்ளோ எங்ககிட்ட கேட்டீங்க. எங்க மூலமா தானே அந்த படத்த ப்ரமோட் பண்ணி இன்னைக்கு அது பெரிய வெற்றி படமா மாறுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கோவமா பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் விட தாய் கிழவியோட வெற்றி கொண்டாட்டத்துக்கு வந்த சிவகார்த்திகேயன் பேசின விஷயங்கள் இன்னும் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. என்னுடைய வெற்றிக்கு முழுக்க காரணம் என்னுடைய மனைவி தான். இன்ஃபேக்ட் ஆர்த்தி இல்லன்னா, என்னால இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரா சக்சஸ்ஃபுல்லா இங்க நிக்க முடியாது. நான் வந்து ஒரு ஹீரோவா, ப்ரொடியூசரா இருக்கேன் அப்படின்னாலும், நான் இவ்ளோ குளோவா இருக்கிறதுக்கு காரணம் எந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் என் மேல போட்டுக்காது தான். இன்ஃபேக்ட் நான் இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு படப்பிடிப்புக்கு போகணும் அப்படின்னா கூட, என்னுடைய மனைவிய தான் நான் டிக்கெட் புக் பண்ண சொல்லுவேன். ஏன்னா மொத்த ஃபினான்ஸுமே அவங்க கிட்ட தான் இருக்குது. குழந்தைங்க என்ன பார்க்கறது மட்டும் இல்லாம, மொத்த வீட்டையுமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. என் மனைவி கிட்ட என்னுடைய மொத்த சம்பாதியத்தையும் குடுத்து நான் வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுல எனக்கு எந்த விதமான வெட்கமும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. குடும்பம், குழந்தைங்க தான் முதல் முக்கியத்துவம் குடுக்கணும். அவங்க தான் நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத மறக்க முடியாத ஆட்கள் அப்படிங்கிறத அவங்க ஏன் மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் பேசின விஷயம் வந்து சோஷியல் மீடியால பேசுபொருளா ஆச்சு. அவரு வந்து மறைமுகமா தாவேக்கா தலைவர் விஜய் தான் சுட்டிக்காட்டி சொல்றாரு. ஏற்கனவே பராசக்தி படம் ரிலீஸ் அப்பவும் ஜனநாயகன் படத்தோட அவர் போட்டி போட்டாரு. இப்பவும் இந்த விஷயத்துல அவர் கூட போட்டி போடுறாரு. விஜயோட பிளேஸ பிடிக்கிறதுக்காக தான் சிவகார்த்திகேயன் இந்த மாரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் மேல நெறைய குற்றச்சாட்டுகள முன் வச்சுட்டு வராங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் த்ரிஷா மேல இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அவரு த்ரிஷா கூட நட்புல இருக்கிறதுனால அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அது உறவா, நட்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. அதனால அவருடைய பொது வாழ்க்கையில எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பொது வழியில அவர் கொண்டுட்டு வர திட்டங்களும், கொள்கைகளும், பேச்சுக்களும் மட்டும்தான் பேசுபொருளா ஆகணுமே தவிர, அவருடைய பிரைவேட் விஷயங்கள அத பேசுபொருளா யாருமே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமும் கிடையாது. எல் எ ஒரு தலைவர்கள் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வரைமுறையும் கிடையாது. அப்படி பார்த்தா, இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைவர்களுக்கு கூட 2, 3 மனைவிகள் இருக்கிறாங்கல்ல. அது மட்டும் ஒழுக்கமான இதா கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தானே நம்மளுடைய கலாச்சாரம். அத மீறி நெறைய தலைவர்கள்